ஹலோ காம்ஸ்டர்ஸ், வெல்கம் டு காம்ஸ்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒலிம்பியா டைப் இங்கிலீஷ்ல வந்து காம்ப்ரிஹென்சிவ் கொஷின்ஸ் வித் ஸ்டோரிஸ், அதோட கிராமர் எல்லாம் பார்க்க போறோம். ஸோ கிரேட் 5 NCERT CBSE சிலபஸ். பேசேஜ் 1 கிராஃப்ட்மேன் ஸ்டோரி அண்ட் பேசேஜ் 2 ஃபார்மர் அண்ட் வில் ஸ்டோரி. இந்த ரெண்டு ஸ்டோரிஸோட கிராமர் அண்ட் வொக்காபுலரி. What we will learn today? Two super stories. First one, Craftman. Main characters வந்து அர்ஜுன் பிரியா திவாலி ட்ரெடிஷன் பத்தினது. Story 2 வந்து Farmer and the Well, Cunning Neighbor, Wise Village Chief and a Brilliant Twist ஓட பார்க்க போறோம். So, moving to our first story, The Bangle Craftsman. வளையல் விற்பாங்க இல்லையா, வளையல் பத்தின ஸ்டோரி. Characters to know before we begin. Arjun, a skilled bangle craftsman, cares deeply about traditional art. அர்ஜுன் தான் இதுல மெயின் கேரக்டர். அவர் தான் யாரு? பேங்கிள் கிராஃப்ட்ஸ்மேன். பேங்கிள் வளையல் செஞ்சு வைக்கிறவங்க. அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் ஆர்ட். வாட் இஸ் அ ட்ரெடிஷன்? ஜென்ரேஷனா ஒரு வேல்யூவை பாஸ் ஆன் பண்ணா தட் இஸ் கால் ட்ரெடிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கல் ஃபெஸ்டிவல் எடுத்துக்கிட்டோம்னா, ட்ரெடிஷ்னலா நம்ம எப்படி கொண்டாடுவோம்? சூரியனை வழிபட்டு ஃபார்மர்ஸ்க்கு எல்லாம் நன்றி சொல்லி கவ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணி அப்படிதான் வந்து நம்மளோட அப்பா அம்மா கொண்டாடினாங்க, அவங்களோட அப்பா அம்மா கொண்டாடினாங்க, இப்ப நம்ம கொண்டாடுறோம், அடுத்து நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணுவோம். இதுதான் ட்ரெடிஷன். நெக்ஸ்ட் கேரக்டர் பிரியா. பிரியா வந்து அர்ஜுனோட டாட்டர். அவங்க ஜஸ்ட் ஃபினிஷ்டு ஸ்கூல், லவ்ஸ் மாடர்ன் டிசைன். இப்போ ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு அவங்களுக்கான எப்படி அப்பாவுக்கு ட்ரெடிஷ்னல் ஆர்ட், பொண்ணுக்கு வந்து மாடர்ன் டிசைன் பிடிச்சிருக்கு. ஆர்டிசன்ஸ். ஆர்டிசன்ஸ்னா யாருன்னா, ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இன் அர்ஜுன்ஸ் ஒர்க் ஷாப் who make bangles by hand. ஹேண்டிகிராஃப்ட்ஸ்லாம் சொல்லுவோம்ல, கிராஃப்ட் ஒர்க்கே வந்து கையால. இப்போ ஒரு நம்ம வந்து ஒரு பண்டில் ஆஃப் இது கொடுத்துட்டோம், கயிறு கொடுத்தா கூட அதை வச்சு ஒரு டிசைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? ஆர்டிசன்ஸ். தீபாவளி பிரிங்ஸ் பிஸி டேஸ். அஃப்கோர்ஸ் தீபாவளினா ஒரு முக்கியமான பண்டிகை இல்லையா? அப்ப எப்படி இருக்கும்? எல்லா கடைகளும் அப்படியே நல்ல ரஷ்ஷா இருக்கும், எல்லாருமே செலிப்ரேஷன் மூட்ல இருப்போம். புது புது ட்ரெஸ் வாங்கணும், பேங்கிள்ஸ் வாங்கணும், அந்த மாதிரி எல்லாமே புதுசு வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மூட்ல இருப்போம் இல்லையா? டியூரிங் த ஃபெஸ்டிவல் ஆஃப் திவாலி, த டிமாண்ட் ஃபார் கிளாஸ் பேங்கிள்ஸ் இன்க்ரீஸ்ட். Diwali is a festival of lights, a time of celebration and joy. Glass bangles were popular among women at this time. Arjun's workshop was busier than ever, with artisans working around the clock to meet the demand. என்ன சொல்றாங்க இந்த பேசேஜ்ல? தீபாவளி அப்போ கிளாஸ் பேங்கிள்ஸோட சேல்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா அதோட டிமாண்ட், அது வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தீபாவளின்றது வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ், விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு பட்டாசெல்லாம் வெடிச்சு செலிப்ரேட் பண்ணுவோம். கிளாஸ் பேங்கிள்ஸ் வந்து விமனுக்கு ரொம்ப பிடிச்சது. அர்ஜுன் ஒர்க் ஷாப் வந்து அப்போ எப்படி இருக்கும்? ரொம்ப க்ரௌடடா இருக்கும், ஏன்னா நிறைய பேர் வருவாங்க. வித் ஆர்டிசன்ஸ், அங்க கடையில ஒர்க் பண்றவங்க எல்லாம் ரொம்ப நேரம், அரௌண்ட் த கிளாக்னா ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. ஆர்டிசன்ஸ், ஸ்கில்டு பீப்புள் ஹூ மேக் திங்ஸ் பை ஹேண்ட், around the clock meaning all 24 hours non-stop work. So moving to the first question. இப்ப paragraph படிச்சிட்டோம். இந்த paragraph மைண்ட்ல வச்சுட்டு இதுக்கு ஆன்சர்ஸ் எழுதணும். Why did the demand for glass bangles increase? ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு? ஏன்னா தீபாவளி பண்டிகை. Why was Arjun's workshop very busy? ஏன் பிஸியா இருந்தது? Workers were leaving, எல்லாம் கிளம்பிட்டாங்களா? இல்ல. There was a very high demand for bangles, of course. ஏன்னா அது தீபாவளி டைம். What were the artisans doing? ஆர்டிசன்ஸ்னா யாரு? அந்த ஸ்கில்டு லேபர்ஸ் ஆர் ஒர்க்கர்ஸ். அவங்க தான் வந்து அந்த ஷாப்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா? என்ன பண்ணாங்க அவங்க? ரெஸ்டிங் அரவுண்ட் த கிளாக்கா, ஒர்க்கிங் வெரி ஹார்டா, டிராவலிங் அப் அண்ட் டவுன், செல்லிங் கிளாத்ஸ் பிஸிலி, ஒர்க்கிங் வெரி ஹார்ட். Fill in the correct form. Diwali festival is the time to celebrate, celebrating, celebration, celebrated. Celebrate. எப்பவுமே to பக்கத்துல verb-ஓட base form தான் வரும். அப்படின்னா என்னது? Celebrate is the base form for this verb. Celebration-னா ION சேர்த்திருக்காங்க, இதுல ING சேர்த்திருக்காங்க, ET சேர்த்திருக்காங்க.
toக்கு பக்கத்துல எப்பவுமே we always use the base form of the verb. S, ed, ing எதுவுமே சேர்க்க மாட்டோம். So my question here is, இப்போ this is a time to dash அப்படின்னு கொடுத்து கீழே வந்து danced, dancing, dance அப்படின்னு கொடுத்தா what will be the correct answer? Comment me, okay? What does popular among women mean? Popular among women யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த பேராகிராஃப்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? Popular women in India, popular Diwali women dress, things women normally like, things women normally hate. Popular women of India என்னது ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ்னு ஆயிடும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? பாப்புலர் அமாங் விமன் அப்படின்னா என்னது? உமனுக்கு மத்தியில இது ரொம்ப பாப்புலரான ஐட்டம். அப்ப திங்ஸ் விமன் நார்மலி லைக். ஸோ போன சைட்ல நம்ம பார்த்ததுல மெயினா ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம்? verb after to. டூக்கு அப்புறம் யூஸ் பண்ற verb வந்து always the base form. She wants to help. Time to celebrate. Time to celebrating யூஸ் பண்ண முடியாது. She wants to helping யூஸ் பண்ண முடியாது. When to comes before a verb, use the base form. This is the condition. Next என்னாச்சு அந்த ஸ்டோரியில? Priya joins her father's craft. ஃபாதரோட கிராஃப்ட் என்னது? பேங்கிள் டிசைன் பண்றது. Arjun's daughter Priya had completed her schooling. She was very eager to help her father. She had an eye for design and wanted to put modern elements into the traditional bangle designs. Arjun was supportive but concerned about maintaining the truthfulness of their traditional craft. And eye for design அப்படின்றாங்கல்ல, அப்படின்றது இது இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இடியம். இடியம்னா என்னன்னா ஸ்ட்ரெயிட்டா யூஸ் பண்ணிருக்கிறதோட அர்த்தம் அப்படியே எடுத்துக்க முடியாது. ஐ ஃபார் டிசைன்னா ஒரு கண்ணு, அப்படி ஒரு கண்ணு ஃபார் டிசைன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா அது அர்த்தம் இல்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். இட் மீன்ஸ் a natural ability to see what looks beautiful. ஸோ இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்க? பிரியான்னு அர்ஜுனோட டாட்டர் இருக்காங்க. அவங்க இப்பதான் ஸ்கூல் படிப்பு முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஃபாதருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து டிசைனிங் ரொம்ப பிடிக்கும், அதாவது மாடர்ன் டிசைனிங் ரொம்ப பிடிக்கும். அர்ஜுன் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்காரு. பட் ஸ்டில் அவர் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ஆர்ட் வந்து அழிஞ்சிடக்கூடாது, இல்ல அது மாறிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஸோ இதை வச்சு இப்ப ஆன்சர்ஸ் எழுத போறோம். வாட் இஸ் பிரியாஸ் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்? விச் சென்டென்ஸ் ஷோஸ் இட்? பிரியாவோட ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் என்னது? she had an eye for design. அவங்களோட ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்டே என்னது? அவங்களுக்கு ரொம்ப கீனா அவங்க வந்து டிசைனிங்ல பயங்கர ஆர்வமா இருந்தாங்க. வாட் டஸ் கன்சர்ன்ட் மீன் ஹியர்? கன்சர்ன்ட்னா என்னது? அர்ஜுன் வாஸ் சப்போர்ட்டிவ் பட் கன்சர்ன்ட் மீனிங் worried. worried இது நம்ம வேற, ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குன்னா ஐ எம் கன்சர்ன்ட் அபவுட் டுமாரோஸ் எக்ஸாம். ஒரியா இருக்கு, படிக்கணுமே, படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுக்கணுமே அப்படி சொல்லிட்டு. Choose the antonym. Antonymனா opposite for dishonesty. Dishonesty என்னது? நேர்மையற்றத்தனம். அப்ப honestyன்னு பார்க்கணும். Honesty இல்லனா truthfulness also same meaning. Choose the synonym. Synonymனா same meaning. அப்போ eagerக்கு என்ன synonym? Eagerனா என்னது? He is eager to win this match. ஆர்வமா இருந்தாரு, excited இருந்தாரு. So excited will be the answer. Continuing the story, mixing old and new. இவங்க தான் யாரு? அர்ஜுன். இவங்க பிரியா, அர்ஜுனோட டாட்டர். One day, Priya tried to combine traditional with modern designs. She introduced delicate floral patterns and geometric shapes. பிரியா என்ன பண்ணாங்க? நம்ம ரெண்டுத்தையும் கிளப் பண்ணலாம், அப்பாக்கும் ஒரே இருக்காம இருக்கும், நம்மளோட பேஷனையும் ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும்னு ஃப்ளோரல் பேட்டர்ன்ஸ், பூக்கள் மாதிரி டிசைன்ஸும், ஜியோமெட்ரிக் ஷேப்ஸ்னா ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் அந்த மாதிரி ஷேப்ஸும் இருக்கிற மாதிரி பேங்கிள் டிசைன் பண்ணாங்க. அப்ப அர்ஜுன் வாஸ் இனிஷியலி ஹெசிடென்ட். ஹெசிடென்ட்னா என்னது? தயக்கமா தான் இருந்தது. பட் சூன் saw the beauty in his daughter's design. ஆனா அவங்க அந்த மாதிரி பண்ண அப்பாக்கும் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, இது சூப்பரா தான் இருக்குன்னு. They decided to create a special collection for Diwali that would showcase both traditional and modern elements. அப்பாக்கு பிடிச்ச ட்ரெடிஷ்னலும் இருக்கு, பிள்ளைக்கு பிடிச்ச மாடர்னும் இருக்கிற மாதிரியானதை கம்பைன் பண்ணி அவங்க வந்து பண்ணாங்க. ஹெசிடென்ட், நாட் ஷுர், பாசிங் பிஃபோர் டிசைடிங். ஒரு குழப்பமான நிலை, லைக் ஹேவிங் ஒன் ஃபுட் இன் அண்ட் ஒன் ஃபுட் அவுட்.
ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலும்பாங்கல்ல, ஒரு இந்த சைடும் இல்லாம அந்த சைடும் இல்லாம ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கிறது. What did Priya try to combine? Old bangles, cloths, traditional and modern designs, toys. Of course, traditional and modern designs. Why did Arjun hesitate at first? ஏன் அவர் hesitate பண்ணாரு? Because he was angry with his father for daughter. No. He was jealous. No. Jealousனா பொறாமப்படுறது. New elements may damage traditional art. இதுதான் அவர் நினைச்சாரு. What does showcase mean? Showcaseனா என்னது? இப்போ வீட்லயே கூட நம்ம ஷோகேஸ் வச்சிருப்போம். ஷோகேஸ்க்குள்ள என்ன வச்சிருப்போம்? நம்ம வாங்கின ஏதாவது ட்ராஃபிஸ் வச்சிருப்போம். இல்ல அவார்ட்ஸ், இல்ல பொம்மைகள் அதெல்லாம் வச்சிருப்போம். இல்லாட்டி ஷோரூம் அதெல்லாம் எடுத்து கார் ஷோரூம்னு வச்சுக்கோங்களேன். அதுல என்னது கார் டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. மொபைல் ஷோரூம்னா மொபைல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மொபைல்ஸை வந்து அங்க டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஷோகேஸ். ஸோ எக்ஸிபிட் ஆர் டிஸ்ப்ளே. அர்ஜுன் அண்ட் பிரியா decided to dash a special collection. இந்த இடத்துல கிரியேட்னு வரும். ஏன் அர்ஜுன் அண்ட் பிரியான்றது என்னது? இது ரெண்டுமே நவுன். நவுன்னா பெயர் சொல். அர்ஜுன்றது ஒரு பெயர் சொல், பிரியான்றது ஒரு பெயர் சொல். அப்ப ரெண்டு பேரை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா இங்கே ப்ளூரல் நவுன்ஸ் வந்திருக்கு. அப்ப ப்ளூரல் கூட எப்பவுமே என்ன வரும்னா வரக்கூடிய வேர்ப் வந்து சிங்குலரா தான் இருக்கும், எஸ் வராது. ஆஃப்டர் டூ வி ஆல்வேஸ், அது மட்டும் இல்ல இந்த இடத்துல டூன்றது வேற வந்திருக்கு இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட்லேயே படிச்சோம். டூக்கு பக்கத்துல எப்பவுமே பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் வரும். ஸோ கிரியேட் ஷுட் கம் ஹியர். ஸோ கண்டினியூயிங் வித் த ஸ்டோரி, சக்சஸ் ஹெல்ப்ஸ் எவ்ரி ஒன். த சக்சஸ் ஆஃப் த நியூ கலெக்ஷன், அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? மாடர்ன் அண்ட் ட்ரெடிஷன் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பேங்கிள் டிசைன் போட்டாங்க இல்லையா, அது என்னாச்சு? சக்சஸ் ஆச்சு. வாஸ் நாட் ஜஸ்ட் அ பர்சனல் அச்சீவ்மெண்ட் ஃபார் அர்ஜுன் அண்ட் பிரியா. அவங்களுக்கு மட்டும் இல்லாம இட் ஆல்சோ ஹேட் அ பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆன் த என்டையர் கம்யூனிட்டி. எப்படி? த இன்க்ரீஸ்டு டிமாண்ட் ஃபார் பேங்கிள்ஸ் லெட் டு மோர் ஒர்க் ஃபார் லோக்கல் ஆர்டிசன்ஸ். அங்க அந்த மாதிரி கைத்தொழில் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, லோக்கல் ஆர்டிசன்ஸ். அவங்க எல்லாருக்குமே இப்ப நிறைய பேங்கிள்ஸ் விற்க ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகணும்? நம்ம வந்து அதை செய்யறதுக்கு ஆள் வேணும்ல, அப்ப ஆள் தேவைப்படுவாங்க. நாட் ஒன்லி தட், மோர் ஜாப்ஸ் வேர் ஆல்சோ ஜென்ரேட்டட் இன் பேக்கிங் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன். இப்ப செஞ்சு அதே இடத்துல வச்சுக்க மாட்டாங்க, டிஃப்ரெண்ட் ஷாப்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்ப அந்த பேக்கேஜிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் தொழிலும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஸோ ஒன் சக்சஸ்ஃபுல் ஐடியா கேன் கிரியேட் மெனி ஜாப்ஸ். திஸ் இஸ் கால்ட் த ரிப்பிள் எஃபெக்ட். ரிப்பிள் எஃபெக்ட்னா என்னதுன்னா, இப்போ ஒரு தண்ணி இருக்கு, குளம் குட்டையில போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு தண்ணி எதுக்கு எறியணும்னு வச்சுக்கோங்களேன், அதை சுத்தி அப்படியே வேவா ஃபார்ம் ஆகும்ல. நம்ம ஒரு இடத்துல தான் அறிஞ்சிருப்போம், ஆனா அதை சுத்தி. அதே மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் ஐடியா வந்து நம்மள சுத்தி இருக்கிற நிறைய பேருக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். தட் இஸ் கால்ட் ரிப்பிள் எஃபெக்ட். Whose success is mentioned here? Arjun and Priya. What impact did the success have on the community? அந்த என்டையர் கம்யூனிட்டிக்கும் அது எப்படியாப்பட்ட இம்பாக்டா இருந்தது? பாசிட்டிவ் இம்பாக்ட். How were more jobs generated because of Arjun and Priya success? அவங்களோட சக்சஸ் எப்படி அதிகபட்ச ஜாப் வந்து கிரியேட் பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, suddenly more people came. No, one successful job creates many related jobs. இதை நம்ம படிச்சோம்ல, அவங்களோட சக்சஸ் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் பேக்கேஜிங்கும் ஹெல்ப் பண்ணுச்சு. The word demand can mean, இதுல எதெல்லாம் டிமாண்ட்ன்ற வேர்ட்க்கு சினானிம்ஸா இருக்கும்? நீட் கண்டிப்பா இருக்கும். கிளைம், டு ஆர்டர் ஸ்ட்ராங்லி, ஆல் ஆஃப் த அபோவ். ஆல் ஆஃப் த அபோவ் வில் கம். பிகாஸ் டிமாண்ட்னாலே என்னது? அந்த ஐட்டம் வந்து தேவைன்னு எல்லாரும் நினைக்கிறது தான் டிமாண்ட். அப்ப நீட் கன்ஃபார்மா வரும். கிளைம், இப்ப ஐ டிமாண்ட் அன் ஆன்சர் ஃப்ரம் யூ. அப்படி கோவமா நம்ம டீச்சர் நம்மளை பார்த்து கேட்கறாங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு சொல்லு, எனக்கு ஒரு ஆன்சரை சொல்லு அப்படின்னு சொல்றது கிளைம் பண்றது. டு ஆர்டர் ஸ்ட்ராங்லி, the court demands an explanation. அப்படின்னா கோர்ட் வந்து ஸ்ட்ராங்கா என்ன பண்ணுவாங்க? ஆர்டர் போடுவாங்க. So all of the above. Moving on to the keywords from the passage. Artisan. Artisan என்ன படிச்சோம்? Skilled people. அந்த கைத்தொழில் பண்ணுவாங்கல்ல அவங்க. A skilled person who makes things by hand, like Arjun and his workers in this poem. Traditional, generation to generation pass on பண்றது. Passed down through generation, older but valued. Modern, new style related to present times. Current situation ல apply ஆகிறது எல்லாம் trends எல்லாமே modern. அப்புறம் hesitant என்னது? தயக்கம். Not sure, a little slow to decide. Showcase என்னது? display பண்றது. Display or exhibit proudly for others to see. Demand என்னது? need, order.
the need or want for something, higher demand is equal to more orders. Eager na enadhu excited, very excited and ready to do something. Concerned na enadhu worried or troubled about something. So first cup நம்ம அடிச்சாச்சு ஏன்னா பேங்கிள் ஸ்டோரி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. So you understood Arjun and Priya's amazing journey, tradition meets modern design and the whole community benefits. Moving on to the next story, which is the farmer and the well. Character in the story, farmer. Farmer யாரு? A hard working farmer who bought a well from his neighbor. இந்த கதையில வர farmer வந்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றவரு. அவரோட நெய்பர்னா யாரு? பக்கத்து வீட்டுக்காரர், பக்கத்துல இருக்கவங்கள நெய்பர்ஸ்னு போல அந்த நெய்பர்ட்ட இருந்து வெல் கிணறு வாங்குறாரு. கன்னிங் நெய்பர். ஆனா நெய்பர் எப்படிப்பட்டவர்? கன்னிங்னஸ். உல்ஃப்க்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஃபாக்ஸுக்கெல்லாம். கன்னிங்னா என்னது? கிளவர் தான், பட் இன் அ டிஸ்ஆனஸ்ட் வே. அதாவது கன்னிங்னஸ் சொல்றது என்னதுன்னா குள்ளநரித்தனம், தந்திரம். Tricked the farmer by saying he sold only the well, not the water. The village chief, அதாவது பஞ்சாயத்து தலைவர், clever and fair, solved the problem with brilliant logic. அப்படி என்ன இந்த கதையில் நடந்துச்சு பார்க்கலாமா? The farmer buys a well. Village well, the great dispute. டிஸ்பியூட்னா என்னது? ஒரு வாக்குவாதம், சண்டை, ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிறது. Once upon a time, there lived a farmer in a small village. He had 2 fields. அவருக்கு 2 நிலம் இருந்தது. அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதான் ஃபீல்ட்ஸ். He used to work very hard. When he prosperedனா என்னது? கொஞ்சம் வெல்த்தியா இல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது. He bought இன்னொரு ஃபீல்டு வாங்கினாரு. There was a well next to do it. Since the farmer needed a source of water for his fields, already 2 ஃபீல்டு இருந்தது. இப்போ அவர் ஒரு ஃபீல்டு வாங்கியிருக்காரு. அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ்க்கு என்ன தேவை? பயிர் பாசனம் தேவை இல்லையா? பாசனம்னா என்னது? இரிகேஷன். அதுக்கு என்ன வேணும்? வாட்டர். வாட்டர் எங்க இருந்து வரும்? வெல். ஸோ இவர் வந்து என்ன பண்ணாரு? பக்கத்துல இருக்க நெய்பர்ட்ட he bought the well from his neighbor. Prosperedனா became successful. Hard work leads to prosperity. What did the farmer own in the beginning? Firstல அவர்ட்ட எத்தனை இருந்தது? ஃபர்ஸ்ட்லயே அவர்ட்ட 2 ஃபீல்டு இருந்தது. 2 fields. Find the word from the passage which means succeed. இப்பதான் பார்த்தோம். Prosperedனா தான் succeed, success. Richer. Why did the farmer buy the well? ஏன் வாங்கினாரு? குளிக்கிறதுக்கு வாங்கினாரா? No. To water his fields. What is the past tense of buy? Buyனா என்னது? வாங்குறது. Buyயோட past tense என்னது? Bought. B-O-U-G-H-T. He bought the well. Broughtன்றது different word. Bringக்கு தான் என்ன வரும்? Brought. Bringனா என்னது? கொண்டு வா, இங்க கொண்டு வா. Bring the notebooks to me அப்படின்னு சொன்னா அந்த நோட்புக் இங்க எடுத்துட்டு வா என்கிட்ட அப்படின்னு அர்த்தம். அதோட past tense தான் brought. Write a word that means one more from the passage. One moreக்கு என்ன யூஸ் பண்ணலாம் நம்ம? another field வாங்கினாருன்னு சொன்னாலும் one more field வாங்கினாரு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். இப்போ நம்ம கிட்ஸ் நம்ம கிட்ட வந்து மம்மி ஒன் மோர் சாக்லேட் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்கன்னா இன்னொன்னு தருவியான்னு அர்த்தம். another சாக்லேட் தருவியா அப்படின்னாலும் அதே அர்த்தம் தான். The next day when the farmer reached the well, he found his neighbor standing there. Already வெல்ல வாங்கியாச்சு, ஆனாலும் நெய்பர் அங்கதான் நிக்கிறாரு. He refused to let the farmer take water from the well. அவர் வந்து ஃபார்மரை விட மாட்டாரு தண்ணி எடுக்கிறதுக்கு கிணத்துல இருந்து. ஏன்பா இப்படி பண்றன்னு கேட்டா, on asking why, he replied, I sold only the well to you, not the water. உனக்கு கிணத்தை தான் வித்தேன், அதுல இருக்க தண்ணியை விக்கல. The water still belongs to me. அது எனக்கு தான் சொந்தம். You cannot take it ன்னு சொல்றாரு. This is a trick, cunningnessனு சொல்லலாம். Can you spot the problem? என்ன பிரச்சனை இங்க? If the farmer bought the well, shouldn't the water inside also be his? வெல் வாங்குறதே எதுக்கு? உள்ள இருக்க தண்ணியை யூஸ் பண்றதுக்கு தான். அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது இல்லையா? That is not fair. What did the neighbor claim? என்ன சொல்றது அவரு? He sold only the water ன்னு சொன்னாரா? He sold only the well ன்னு சொன்னாரா? நான் கிணத்தை மட்டும் தான் வித்தேன்னு சொன்னாரு. Find the word opposite in meaning to bought. Boughtனா என்னது? வாங்குறது. அப்ப வாங்குறதுக்கு ஆப்போசிட் விக்கிறது. விக்கிறதுனா sold. A person living next door என்னன்னு கூப்பிடுவோம்? Neighbor. Find the word which means the opposite of agree. Agreeனா என்னது? ஒத்துக்கிறது. அப்ப மறுக்கிறதுக்கு என்னது? Refuse.
அக்ரினா டீல், டீலா நோ டீலாம்பாங்கல்ல, அந்த நோ டீல் வந்து ரிஃப்யூஸ், டீல்ன்றது வந்து அக்ரி ஆர் அக்செப்ட். ஸோ இந்த மாதிரி சொன்னோன்னா worried farmer, கவலையா அந்த farmer என்ன பண்ணாரு, didn't know what to do. So he went to the village chief and told her about his case. Village chief fixed a date for a meeting of the panchayat. Village chief ட்ட போய் அவர் முறையிடுறாரு, இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, இந்த டேட்ல நம்ம வந்து ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, பஞ்சாயத்து மீட்டிங். The day came, அந்த நாளும் வந்துச்சு, and the members gathered under the banyan tree in the center of the village. ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்தாங்களாம். நம்ம வந்து படம்லாம் பார்த்திருக்கோம்ல, இப்ப நாட்டாம படத்துல பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது பஞ்சாயத்துனா ரெண்டு சைடுல ஆளுங்க இருப்பாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு இவங்க ரெண்டு பேருமே பேசுவாங்க. அவங்க ரெண்டு பேரோட பாயிண்ட்ஸையும் கேட்டுட்டு நடுவில் உட்காந்துருக்க அந்த நாட்டாம வந்து என்ன சொல்லுவாங்க, தீர்ப்பு சொல்லுவாங்க. ரெண்டு சைடோட வாதத்தையும் கேட்டுட்டு எது கரெக்டா இருக்குன்றத அந்த ஜட்ஜும் அவங்க கூட ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே சேர்ந்து கலந்து உரையாடி ஃபைனலா எது கரெக்டா இருக்குன்னு பார்த்து அவங்க பக்கம் தீர்ப்பு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். Both the farmer and his neighbor were summoned. Summonedனா என்னது, called, ordered. இப்ப கோர்ட் சம்மன் சொன்னா என்ன அர்த்தம்னா, இந்த டைம்ல நீங்க வந்துதான் ஆகணும், அப்பியர் ஆகணும், உங்க மேல இந்த பிரச்சனை இருக்கு, உங்க மேல இந்த வழக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டைம்ல போகணும். A panchayat is a traditional village council. 5 respected members come together to solve problems fairly. What is the correct sequence of events? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, ஃபார்மர் வந்து யார்கிட்ட போனாரு, சீஃப்ட்ட போனாரு. சீஃப் வந்து மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணாங்க ஒரு டேட்டு. அப்போ வந்து பஞ்சாயத்து கூடின உடனே 2 சைட் பார்ட்டிஸும் வந்தாங்க. அதுதானே நம்மளோட சீக்வன்ஸ் ஹியர். கதை எந்த போக்குல போகுதோ அதுபடி எழுதுறது தான் கரெக்ட் சீக்வன்ஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சம்மண்ட் ஹியர்? ஃபைண்டிங் த சம்மா? நோ. சமரைசிங் த கேஸ்? சமரைசிங்னா என்னது, அது மொத்தத்தையும் சேர்த்து சொல்றது, பிரீஃப் பண்றது? நோ. ஆர்டரிங் ஃபுட் ஃபார் சம்? No. Officially ordering the people to come to the panchayat. What good values does the village chief show? Village chief இதுல என்ன கரெக்டான வேல்யூஸ் சொல்றாங்க? Fairness and justice. During any panchayat, the village chief dash a day for hearing the problem. Village chief என்ன பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இதுல ஃபிக்ஸ்னு எழுதணுமா ஃபிக்ஸஸ்னு எழுதணுமா பாத்தீங்கன்னா ஃபிக்ஸஸ். பிகாஸ் வில்லேஜ் சீஃப், த வில்லேஜ் சீஃப்னா அந்த வில்லேஜ் சீஃப் ஒருத்தங்களை குறிக்குது. ஒருத்தங்களை குறிக்கும் போது என்ன வரும்னா எஸ் வந்து ஆட் ஆகி தான் வரும். இதான் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். நம்மளோட சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா எஸ் வரும், ப்ளூரலா இருந்தா எஸ் வராது. இப்ப 2 பேரை வச்சு சொன்னோம்னா எஸ் வராது. ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணன் அண்ட் ரமேஷ் டேஷ் வெல் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு டான்ஸை பத்தி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டான்ஸ் வெல்லா, டான்சஸ் வெல்லா? டான்ஸ் வெல். ஏன்னா 2 பேர் ப்ளூரல் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. இதுவே ரமேஷை மட்டும் சொல்லியிருக்காங்கன்னா ரமேஷ் டான்சஸ் வெல், எஸ் வரும், ஏன்னா சிங்குலர். இப்ப இந்த நம்ம பஞ்சாயத்து என்னாச்சு, the farmer explained the situation to the gathering. அது கூடியிருந்தவங்க எல்லாருக்கும் சொல்றாரு, சீஃப் asked the neighbor why he was not letting the farmer draw water from the well னு கேட்ட உடனே cunning man said, என்ன சொன்னார் அந்த neighbor, I sold only the well to him. அவர்கிட்ட சொன்னதே தான், not the water in it. நான் கிணத்தை மட்டும் தான் வித்தேன், தண்ணியை வைக்கல. The water still belongs to me, so he cannot take my water னு சொன்னாராம். The neighbor thinks, அவர் என்ன நினைச்சிட்டாரு, அவர் தான் உலகத்திலே புத்திசாலி, he is very clever நினைச்சிட்டாரு. But wait until you hear the chief's reply. Why did the neighbor stop the farmer? ஏன் நிறுத்தினாரு? He said the water belonged to him. அப்படிதானே அவர் சொல்லிக்கிட்டாரு, வாட்டர் எனக்கு தான் சொந்தம் ஒண்ணுமும். What does cunning mean? கன்னிங்னா என்ன அர்த்தம்? clever but tricky, அதாவது ஒரு வஞ்சகத்தன்மையான, குள்ளநரித்தனமான. The neighbor was not openly cruel. He used a sneaky trick. Dishonest வேல அவர் அப்படி சொல்றாரு இல்லையா, அது. Identify the pronoun in the sentence. He cannot take my water. What's a pronoun? Noun-னா name, place, thing. அது எல்லாமே நவுன் சொல்லுவாங்க. அப்ப ப்ரொனவுன்னா என்னன்னா, அந்த நவுனையே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணாம அதுக்கு பதிலா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட் யூஸ் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் ப்ரொனவுன். ஸோ he cannot take my water. இங்க ஹீயுமே ஆக்சுவலா ப்ரொனவுன் தான், ஆனா கொடுத்துருக்க ஆப்ஷன்ல நம்மளுக்கு மை தான் இருக்கு. ஸோ மைன்றது வந்து ப்ரொனவுன். he cannot take my water.
இதுல ஹீன்றது வந்து யாரை குறிக்குது? ஹீன்றது வந்து அந்த ஃபார்மரை குறிக்குது. ஹீ cannot டேக் மை வாட்டர்னு சொன்னவர் யாரு? நெய்பர். அப்ப மைன்றது வந்து நெய்பரை குறிக்குது. மை இஸ் அ பொசசிவ் நவுன். ஏன்னா என்னோட அப்படின்றது வந்து பொசசிவ் நவுன். இட் ஷோஸ் ஹூ ஓன்ஸ் த வாட்டர். த நெய்பர் கிளைம்ஸ் இட் இஸ் ஹிஸ். ப்ரொனவுன் ரீப்ளேசஸ் நவுன். நெக்ஸ்ட் என்னாச்சுன்னா the village chief began. village chief வந்து ரெண்டு சைடையும் கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. after hearing both sides we agree that only the well was sold. ஓகேப்பா, நீங்க சொல்ற மாதிரி வெல்ல தான் நீங்க வித்தீங்க. the neighbor gave a satisfied smile. அதை கேட்ட உடனே நெய்பருக்கு எப்படி இருந்தது? அப்பா நம்ம தான் வின் பண்ணிட்டோம் போல இருக்குன்னு. ஆனா however continued the chief, இன்னும் அவங்க சொல்லி முடிக்கல. if you have not sold the water and it is yours, then you have no business keeping your water in his well. சரி, நீ கிணத்த மட்டும் தானே வித்த, அப்ப வித்த கிணறுல உன் தண்ணி ஏன் இன்னும் இருக்கணும்? இருக்கக்கூடாது இல்லையா? அப்ப ரிமூவ் த வாட்டர் ஆர் யூஸ் இட் ஆல் இம்மீடியட்லி. ஸோ உடனே அதை எடுத்துரு, இல்லாட்டி யூஸ் பண்ணிடு. இஃப் நாட், எடுக்க முடியலனா த வாட்டர் வில் பிலாங் டு த ஓனர் ஆஃப் த வெல் விச் இஸ் த ஃபார்மர். அப்படி சொல்லிட்டாங்க. ஜீனியஸ்ல த சீஃப் யூஸ் த நெய்பர்ஸ் ஓன் வேர்ட். அவர் சொன்ன வேர்டை வச்சு அவரையே அட்டாக் பண்ணிட்டாங்க. ஓன் வேர்ட் as a trap. If the water is yours, தண்ணி ஒண்ணுதுன்னா take it out of his well. The neighbor could never do that. செய்ய முடியுமா? கிணத்துல இருக்க மொத்த தண்ணியும் எடுத்துட்டா அவருக்கும் யூஸ் இல்லை, யாருக்கும் யூஸ் இல்லை, அப்படி எடுக்கவும் முடியாது இல்லையா? Why did the chief say after hearing both sides we agree only the well was sold? ஏன் இப்படி சொன்னாங்க அவங்க? ஏன்னா எப்பவுமே நியாயம் வழங்குறவங்க ஒரு சைடா இருக்கக்கூடாது. ரெண்டு சைடோடதையுமே ஈக்குவலா கேட்டுதான் வந்து கடைசியா ஒரு கன்க்ளூஷன் சொல்லணும். அதனால டு ஷோ ஹீஸ் நாட் பார்ஷியல் டு எனிஒன். நான் வந்து இவங்க சைடு அவங்க சைடுன்னு இல்லை அப்படின்றத காட்டுறதுக்காக. வாட் டிட் த சீஃப் ஆஸ்க் த நெய்பர் டு டூ? என்ன பண்ண சொன்னாங்க? ரிமூவ் த வாட்டர். எல்லா வாட்டரையும் எடுத்துக்கோ, ஒன்று தான் சொல்றேன்ல. யூ ஹாவ் நோ பிஸ்னஸ் கீப்பிங் யுவர் வாட்டர். த ப்ரொனவுன் யுவர் ரெஃபர் டு. நீங்க அங்க வாட்டர் வச்சுக்கிறதுக்கான பிஸ்னஸே உங்களுக்கு இல்லை, ஏன்னா நீங்க அதை ஆல்ரெடி வித்துட்டீங்க அப்படின்னு. அப்ப அவங்க யுவர்னு யார சொன்னாங்க? நெய்பரை தான் சொன்னாங்க. சூஸ் த வேர்ட் க்ளோசஸ்ட் இன் மீனிங் டு அக்ரி. அக்ரின்ற வேர்டுக்கு மீனிங் தர மாதிரியான வேர்டு என்னது? அக்ரினா என்னது? அக்செப்ட் பண்றது. ஸோ இதுல ப்ராஸ்பர்டுனா என்னன்னு படிச்சோம்? சக்சஸ்ஃபுல். became successful and grow richer through hard work. கன்னிங்னா என்னது? clever but in a sly, dishonest way, not honest cleverness. Summoned na enadhu? Called order, officially called or ordered to come to a place. Gathering na koodradhu, a group of people who have come together for a purpose. Panchayat na village council, 5 respected members irpanga who solve local disputes fairly. Fair and சண்டைகளை சரி செஞ்சு வைப்பாங்க. refuse na enadhu? said no, did not allow. Satisfied, feeling pleased that something went the way you wanted. நான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன் பான்னு சொன்னா எனக்கு வந்து திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்றது. belongs, so owned by. the water belongs to him, it is his statement, right? So superb, you understood the clever panchayat story. The village chief used logic and fairness to solve the problem. That's true justice. Grammar from the stories. இப்போ நம்ம ரெண்டு ஸ்டோரிஸையும் மிக்ஸ் பண்ணி குவிக் கொஷின்ஸ் கிராமர்ஸ்லாம் பார்க்க போறோம். நவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ். வாட்ஸ் அ நவுன்? நேமிங் வேர்ட்ஸ். வாட்ஸ் அ ப்ரொனவுன்? The word which replaces the noun is called a pronoun. Verbs and tenses. Verbனா என்னது? Action word. She dances well. இதுல டான்ஸ்ன்றது வந்து ஒரு ஆக்ஷன் இல்லையா? அப்ப dance is a verb there. Tensesனா என்னது? அது எப்ப நடக்குது? இப்போ she dances wellனா இப்ப presentல. இதுவே she danced wellனா pastல. she will dance well tomorrow அப்படின்னு சொன்னாங்கன்னா futureல. அப்போ அதுதான் tenses. What's an adjective? Words that describe nouns. அதுதான் adjectiveன்பாங்க. ஒரு நவுனை குவாலிஃபை பண்ணணும், டிஸ்கிரைப் பண்ணணும். that is called adjective. எக்ஸாம்பிள் வந்து கலர், சைஸ் அண்ட் குவாலிட்டின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா this mango is tasty. அந்த டேஸ்டின்றது எதை குறிக்குது? சுவையான மாம்பழம், மாம்பழத்தை தான் குறிக்குது. மாம்பழம்ன்றது நவுனு, அதை இது குறிக்கிறதுனால அந்த டேஸ்டின்றது adjective. இல்ல சைஸை வச்சு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். this is a big car. இது கார்.
அது எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. அப்ப அந்த காரை குறிக்குது. பெருசா இருக்கு. அப்போ பெருசா இருக்குன்றது அட்ஜெக்டிவ், காருங்கிறது நவுன். ஐ லைக் ரெட் ரோஸ். ரெட் கலர்ல இருக்க ரோஸை குறிக்குது. அப்போ ரோஸ்ன்றது நவுனு, அந்த ரெட்ன்ற கலர் வந்து அட்ஜெக்டிவ். ஐடென்டிஃபை த நவுன் இன் த சென்டென்ஸ். த லேன் இஸ் டார்க். இதுல எது கரெக்ட் ஆன்சரா இருக்கும்? நவுன் கேக்குறாங்க. நவுன் வந்து லேக். ஐ மீன் லேன். வாட் இஸ் அ லேன்? இந்த லேன்ல நடந்து போங்க அப்படிம்பாங்கல்ல, அப்படின்னா என்னது? ரூட். Noun is a naming word, person, name, thing or idea. So lane here is the noun. இதுவே இதுல verb கேட்டாங்கன்னா is. டார்க்ன்றது வந்து என்னது? டார்க் இஸ் அட்ஜெக்டிவ். லேன் எப்படி இருந்தது? டார்க்கா இருந்தது. எது டார்க்கா இருந்தது? லேன் டார்க்கா இருந்தது. எது டார்க்கா இருந்ததுன்னு கேட்கும் போது உங்களுக்கு நவுன் வந்து ஆன்சரா வந்துச்சுன்னா அது அட்ஜெக்டிவ். ஏன்னா எது டார்க்கா இருந்தது? லேன் தான் டார்க்கா இருந்தது. அப்ப டார்க்ன்றது எதை குவாலிஃபை பண்ணுது? லேனை குவாலிஃபை பண்ணுது. ஐடென்டிஃபை த ப்ரொனவுன் இன் he cannot take my water. இதுல ப்ரொனவுன் எதுனா my. My is a possessive pronoun. It shows who the water belongs to. Remember, pronouns replace or point to nouns. Noun குறிக்கிறது வந்து pronoun னு சொல்லுவாங்க. Choose the correct verb. The demand dash during Diwali. Correct verb யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இன்க்ரீஸ்ன்றது தான் பேஸ் வேர்பு. ஆனா த டிமாண்ட்ன்றது வந்து எப்படி இருக்கு? சிங்குலர் சப்ஜெக்ட். டிமாண்ட்ஸ் கிடையாது. டிமாண்ட்ஸ் எஸ் போட்டாங்கன்னா இது ப்ளூரல் சப்ஜெக்ட் ஆயிடும். இப்போ சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்தா வேர்போட எஸ் ஆட் ஆகும். ஸோ இன்க்ரீசஸ். இதுவே த டிமாண்ட்ஸ் இருந்தா த டிமாண்ட்ஸ் இன்க்ரீஸ் டியூரிங் திவாலின்னு வந்திருக்கும். திஸ் இஸ் கால்ட் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். ஐடென்டிஃபை த அட்ஜெக்டிவ் இன் ரிச் இன் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். ஸோ கல்ச்சரும் ஹெரிட்டேஜும் என்னது? கல்ச்சரும் ஹெரிட்டேஜும் நவுன். ஸோ அதை குவாலிஃபை பண்ற வேர்ட் தான் ரிச் இன் கல்ச்சர். கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ்ன்றது பாரம்பரியம். அதுல எல்லாம் ரிச்சா இருந்தது. பாரம்பரியத்துல ரிச்சா இருந்தது. அப்போ அந்த பாரம்பரியம் எப்படி இருந்ததுன்ற கொஸ்டினுக்கு தான் ரிச்ன்ற ஆன்சர் வரும்ன்றனால இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். Choose the correct plural of chief. Chief ஓட plural வந்து chiefs. S மட்டும் வரும். இப்போ நம்ம leaf ஓட plural பார்த்தோம்னா VES னு வரும் F க்கு பதிலா. ஆனா இந்த இடத்துல S மட்டும் தான் ஆட் ஆயிருக்கு. எல்லாத்துலயுமே எக்ஸெப்ஷனல் கேஸ் இருக்கும். அந்த எக்ஸெப்ஷனல் கேஸ்ல ஒன்று தான் இந்த chief. ஒன்லி S மட்டும் ஆட் ஆகும். இப்போ pronouns ஓட quick reference நம்ம பார்த்தோம்னா personal pronouns, possessive pronouns, object pronouns. இப்போ personalனா என்னதுன்னா I, you, he, she, it, we, they. For example, நான், அவங்க, இவங்க, இது எல்லாமே பர்சனல். பொசசிவ்னா என்னுடையது, அவங்களுடையது, அவங்க, அது மாதிரி சொல்றது வந்து பொசசிவ். ஆப்ஜெக்டிஃபை பண்றது, ஆப்ஜெக்ட் பண்றதுன்னா என்னதுன்னா me, him, her, us, them. Pronouns replace nouns, so we don't repeat them. In our story, he cannot take my water. My belongs to the நெய்பர். நெய்பர் தான் அப்படி சொல்லிக்கிட்டாரு, என் வாட்டர் எடுக்க முடியாது. ஸோ இப்போ கொஷின்ஸ் மிக்சடா ரெண்டு ஸ்டோரியில இருந்தோம். வாட் ஹெல்ப்டு அர்ஜுன்ஸ் கம்யூனிட்டி அப்பார்ட் ஃப்ரம் ஜஸ்ட் மேக்கிங் பேங்கிள்ஸ்? பேங்கிள்ஸ் மட்டும் இல்லாம அது எதை கிரியேட் பண்ணுச்சு? பேக்கிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்லயும் ஜாப்ஸை கிரியேட் பண்ணுச்சு. செகண்ட் கொஷின் இஸ், வாட்ஸ் த செகண்ட் கொஷின்? The farmer's problem was solved because the chief used. Farmer's problem எப்படி சால்வ் பண்ணாங்க? அவரோட ஓன் வேர்ட்ஸையே ட்ராப்பா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணாங்க. What common value do both stories teach? ரெண்டு ஸ்டோரிஸ்லயுமே என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில வந்து அந்த பேங்கிள் வந்து ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்னை கம்பைன் பண்ணாங்கல்ல, அப்போ கிரியேட்டிவிட்டி அண்ட் ஃபேர்னஸ். செகண்ட் ஸ்டோரியில என்ன சொன்னாங்க? எப்பவுமே உண்மையா தான் இருக்கணும். பொய்யா நான் கிணத்த மட்டும் தான் வைத்தேன், அதுக்குள்ள இருக்க தண்ணியை வைக்கல அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? ஃபேர்னஸா இருந்தா தான் லீட்ஸ் டு குட் அவுட்கம்ஸ். ஸோ எபிசோட் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் எபிசோட். நெக்ஸ்ட் எபிசோட்லயும் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் வச்சிருக்கேன். ஸோ தேர்ஸ்டேல நெக்ஸ்ட் எபிசோட் வந்து ரிலீஸ் ஆகும். Please do subscribe our channel and click the bell icon so that notifications will come for the next updates. Stay calm, keep learning, Comsters. Thank you so much.